பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்களை இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 35:9 இப்படியாக சொல்லுகின்றது, என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமா எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். வேதத்தில் யோபு என்ற ஒரு பக்தனை பார்க்கிற பொழுது 1:21 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். அருமையானவர்களே, யோபு அந்த ஊத்சு தேசத்துல ஒரு உத்தமர், சன்மார்க்கர், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு தேவ மனிதன். எல்லாவற்றிலேயுமே யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். ஆனால் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் ஒரே நாளிலே இழந்து போய்விட்டார். அந்த இழந்து போன சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருந்த அந்த மகிழ்ச்சியை அவர் இழக்கவில்லை. அந்த மகிழ்ச்சியோடு அவர் இருந்தபடினால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரே எனக்கு உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்தார், கர்த்தரே இந்த நாளிலே அவர் எடுத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஆனா இத்தனை இழப்புகளிலேயும் அவர் சந்தோஷமாகவே காணப்பட்டார் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதே பாருங்க, 1:22 பார்க்கிற பொழுது, இவை எல்லாவற்றிலேயும், இந்த இழப்புகள் எல்லாவற்றிலேயும் யோபு என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. அது மாத்திரமல்ல, தேவரை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கு நமக்கு ஏதாயும் ஒரு இழப்புகள் வரும் பொழுது நாம் குறை சொல்லாமல் இருப்போமா? நாம் ஆண்டவரை பற்றி குறை சொல்லாமல் இருப்போமா என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் குறை சொல்லவே கூடாது. ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். தீமைக்கு ஏதுவாக ஆண்டவர் ஒரு நாளும் அவர் நடத்தவே மாட்டார். அவர் யோபுடைய வாழ்க்கையில இத்தனை இழப்புகளையும் கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, யோபு உத்தமர், சன்மார்க்கர், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு தெய்வ மனிதனாக இருந்தபடினாலே யோபுவை எல்லாவற்றிலும் இன்னும் அவரை ஆசீர்வதிக்க விரும்பினார். அதனாலே தான் இந்த இழப்பை ஆண்டவரே அவர் சம்மதித்து இருக்கலாம். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ பாருங்க, அவனுடைய முன்னால இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும், பின்னாடி வருகிற ஆசீர்வாதம் அது மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் யோபுவுக்கு ஒரு இழப்பை சந்திக்க வைத்தார். அந்த இழப்பிலேயும் இந்த யோபு பாவம் செய்கிறானா, இந்த இழப்பிலேயும் இந்த யோபு குறை சொல்லுகிறானா என்பதை பரிசோதிக்க கூட, விசுவாசத்தை பரிசோதிக்க கூட ஆண்டவர் இந்த இழப்பை சம்பவித்திருக்கலாம், இந்த இழப்பை அவர் அனுமதித்திருக்கலாம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆகவே ஏதாயும் ஒரு சின்ன ஒரு இழப்பு வந்தவுடனே நீங்கள் தேவனை பற்றி குறை சொல்லக்கூடாது. எந்த பாவத்துக்கும் நீங்கள் உடன்பட்டு விடக்கூடாது. நீங்கள் யோபை போல குறை சொல்லாதவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக, இழப்பின் மத்தியிலையும் மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறது பார்க்கலாம் அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.